தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்புடன் பிறப்புகளுக்கு வைதாராமூர்த்தியின் இனிய காலை வணக்கம். நினைவில் வாழும் நமது தலைவர் கலைஞர் என்கிற பதிவில் இன்றைக்கும் மேடையில் வீசிய மெல்லிய பூங்காற்று என்கிற கலைஞருடைய உரை தொகுப்பிலிருந்து இளங்கோ அடிகளை பற்றி அவர் பலமுறை பேசியிருக்கிறார். அதில் முதலாவதாக இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த பதிவு 356வது நாள் பதிவு. இந்த பேச்சானது கலைஞர் அவர்கள் 1971ஆம் ஆண்டு மே மாதம் 10ஆம் நாள் இளங்கோ விழாவில் ஆற்றிய சொற்பொழிவு. இன்றைய இளங்கோ அடிகள் விழாவில் சிலம்பு செல்வர் அவர்கள் எழுதிய கோவலன் குற்றவாளியா என்கிற அரிய நூலினை வெளியிடுகின்ற நல்ல வாய்ப்பு கிடைத்தமைக்காக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கோவலன் குற்றவாளியா என்று கண்ணகி பாண்டியன் அவையிலே கேட்டு அவன் குற்றவாளி அல்லன் என்று பாண்டியன் ஒப்புக்கொண்ட பிறகு இப்போது சிலம்பு செல்வர் ஏன் இந்த புதிய பிரச்சனையை கிளப்பியிருக்கிறார் என்று இன்று மாலையில் என் கைக்கு புத்தகம் கிடைத்ததும் தலைப்பை பார்த்தவாறே கேட்டுக்கொண்டே இந்த புத்தகத்தை பிரித்தேன். பிரித்து படித்த பிறகுதான் எதிலுமே அவசரம் கூடாது என்று என்னுடைய மனசாட்சி பதிலளித்தது. வீட்டிலே படிக்க தொடங்கிய நூலை இங்கே மற்றவர்கள் பேசிக்கொண்ட நேரத்திலே படித்து முடித்து விட்டேன். அவர்கள் என்னை தவறாக கருதக்கூடாது, தங்களுடைய பேச்சை கவனிக்காமலேயே இதை படித்து முடித்திருக்கிறேனோ என்று. அவருடைய பேச்சையும் கவனித்தேன். இடையிடையே சிலம்பு செல்வரோடும் உரையாடி கொண்டிருந்தேன். என்னென்ன பேசினோம் என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் திரும்பவும் சொல்லுவேன். இவ்வளவுக்கும் மேலாக அதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாயே, இந்த புத்தகத்தை ஒழுங்காக படித்தாயே என்று கேட்டால் எந்த இடத்தில் இதை பற்றி சொல்ல வேண்டும் என்று அவர்கள் என்னிடத்திலே பரீட்சை வைத்தாலும் அந்த பரீட்சையிலே வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு இதையும் படித்து முடித்திருக்கிறேன். ஏனென்றால் சில ஆண்டுகளாக அட்டாவதானம் செய்து பழக்கப்பட்டு வருவதால் இந்த மாதிரி பணியினை என்னால் செய்ய முடிகிறது. அஷ்டாவதானம் என்றால் ஒரே நேரத்தில் 8 விதமான வேலைகளை செய்வது. தலைவர் அவர்கள் அஷ்டாவதினியாக இருந்திருக்கிறார் என்பதை அவரே இதில் ஒப்புக்கொண்டிருக்கிறார். அவர் அதை பயிற்சியிலே மேற்கொண்டிருக்கிறார். ஒரே நேரத்திலே 8 வேலைகளை செய்வார்கள் அஷ்டாவதானி. அதில் தசாவதானிகள் என்று 10 வேலைகளை செய்வார்கள். சதாவதானி என்பவர்கள் 100 வேலைகளை ஒரே நேரத்திலே ஒன்றோடு ஒன்று தொடர்பில்லாத வேலையை கூட செய்வார்கள். ஆனால் அனைத்தையும் நினைவிலே வைத்துக் கொண்டிருப்பார்கள். கலைஞர் அவர்களே ஒப்புக்கொள்கிறார் தான் அஷ்டாவதானி என்று. இது யாருக்கும் தெரியாத செய்தியாக இருக்கிறது. சிலம்பு செல்வர் அவர்களின் நூலின் முன்னுரையிலேயே குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் இலக்கியம் சார்ந்த பட்டிமன்றங்கள் குக்கிராமங்களிலே கூட நடைபெறுகிற அளவுக்கு இலக்கியத்திலே மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது என்று. கோவலன் குற்றவாளியா என்கிற கேள்வியை அடுத்து அதற்கு பதிலளிக்க வேண்டிய சிலம்பு செல்வர் எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு பாண்டியன் அவைக்களத்திலும் சொல்லவே இல்லை. எந்த ஒரு பாண்டியன் அவைக்களத்திற்கும் செல்லவே இல்லை. கண்ணகியின் சார்பில் நின்றோ அல்லது பாண்டியன் சார்பில் நின்றோ கோவலனின் சாவுக்கு காரணமான பொற்கொள்ளனின் சார்பில் நின்றோ அவர் தன்னுடைய கருத்துக்களை எங்கும் எடுத்துச் சொல்லவில்லை. கோவலன் குற்றவாளியா என்று இவர் ஆராய்ந்திருப்பது கோவலன் கண்ணகியை பிரிந்து மாதவியின்பால் ஏன் சென்றான் என்கின்ற அந்த ஒரே விஷயத்தை வைத்துக் கொண்டு கோவலன் எவ்வளவு கலைநயம் படைத்தவன், எந்த அளவுக்கு இலக்கிய நயம் உணர்ந்தவன், எவ்வளவு மொழி அறிவு கொண்டவன், எவ்வளவு வீரம் செறிந்தவன் என்ற அனைத்தையும் தொகுத்து காட்டி மாதவியின்பால் அவன் கொண்ட இன்பத்தை அவன் கொண்ட அன்பு காமத்தின் பார்ப்பட்டதல்ல, கண்ணகியிடம் பெற முடியாத இன்பத்தை பரத்தை ஒருத்தியிடம் பெறலாம் என்ற எண்ணத்தோடு கூடியதல்ல. பரத்தியர் வாழ்ந்த பகுதியிலே மாதவி வாழ்ந்த காரணத்தால் இவள் பரத்தியர் வாழ்ந்த பரத்தி என்று சொல்லப்பட்டாள். இவள் பரத்தனை போல நடந்து கொள்ளவில்லை. மதுரையிலே இவன் சிலம்புவிற்கும் செல்லும் போதும் கூட இளங்கோ அடிகள் இவனை சென்று திரும்பிய இடங்களிலே பரத்தியர் தெருகளை குறிப்பிடுகின்ற காரணத்தினால் இவன் கவுந்தியடிகளிடம் பொய் சொல்லிவிட்டு பரத்தியர் இல்லம் சென்று வந்தான் என்று சொல்லப்படுகின்ற அந்த குற்றச்சாட்டு பொருந்தவல்ல என்றெல்லாம் அவர் தனக்கே உரிய மிடுக்கு நடையோடு இந்த ஏட்டிலே வாதாடி கொண்டிருக்கிறார். இவ்வளவும் இந்நூலின் பல பக்கங்களில் குறிப்பிட்டிருக்கிற விஷயமாகும். அப்போது ஒத்துக்கொள்வீர்கள் இந்த நூலை நான் முழுதும் படித்திருக்கிறேன் என்பதை. இந்த உணர்வு கோவலன் குற்றவாளியா என்ற கேள்வி அவர் உள்ளத்திலே ஏன் எழுந்தது என்று நான் எண்ணி பார்த்தேன். இதுதான் எனக்கும் அவருக்கும் எப்படியோ ஏற்பட்டுவிட்ட பாச தொடர்பு. அது எந்த அளவிற்கு வேலை செய்திருக்கிறது என்பதை நீங்களே எண்ணி பார்க்க வேண்டும். இன்று இளங்கோ அடிகள் விழாவிலே பேச வேண்டும், இது தொடர்பான புத்தகம் ஏதாவது இருந்தால் கொடுங்கள் என்று நண்பர்கள் ஆனந்தம் அவரிடம் கேட்டு பெற்றேன். அப்படி பெற்ற புத்தகத்தின் பெயர் சிலப்பதிகாரம் சொர்ணம்மாள் நினைவு சொற்பொழிவுகள் என்ற தலைப்பில் திருகூட சுந்தரம் ஆற்றிய உரை சொற்பொழிவுகள் அடங்கிய புத்தகம் அது. அதை படித்து முடித்துவிட்டு சரியாக 5:45 மணிக்கு இல்லம் வந்தேன். என் அந்தரங்க செயலாளர் கோவலன் குற்றவாளியா என்கிற இந்த புத்தகத்தை என்னிடம் தந்தார்.
திருக்கூட சுந்தரம் எழுதிய புத்தகத்தை படித்துவிட்டு நண்பர் ஆனந்தம் அவரிடம் வருகிற வழியிலே இப்படியும் ஒரு புத்தகமா, கோவலனையும் தமிழக வரலாற்றையும் சமுதாயத்தையும் இழித்து கூறுகின்ற புத்தகமா, அதையும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடைய தமிழ் நூல் வெளியிட வேண்டுமா என்றெல்லாம் கேட்டுக்கொண்டே வந்த எனக்கு வீட்டுக்கு வந்ததும் விடை கிடைத்திருந்தது. விடை காத்திருந்தது என்றால், எனக்கு சோர்வு தருகின்ற நேரத்தெல்லாம் அறிந்து நீக்குகின்ற ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் சிலம்பு செல்வர் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இதை கற்பனையாக சொல்லவில்லை. திரிகூட சுந்தரம் எழுதிய புத்தகத்தை படித்து சோர்வு ஏற்பட்ட பிறகு அதை நீக்கியது சிலம்பு செல்வர் எழுதி இன்று வெளியிடப் போகும் புத்தகம். புத்தகம் என்பது என்ன புத்தகம், இவற்றை ஆராய்ந்திருக்கிறார், எப்படிப்பட்ட தவறான குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் பதிலளித்திருக்கிறார் என்பதெல்லாம் இந்த புத்தகத்தை படிக்கும் வரைக்கும் எனக்கு தெரியாது. திரிகூட சுந்தரம் புத்தகத்தில் காவேரி பூமண்டலத்தில் வாழ்ந்த மக்கள் செல்வத்தில் திளைத்தார்கள் என்பது உண்மைதான். ஆனால் அந்த செல்வத்தை எல்லாம் காமத்திலே ஆழ்வதற்காகவே பயன்படுத்தினார்கள். அவர்கள் இழிந்த ஒழுக்கமுடையவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு சில சான்றுகள் உண்டு. இது கூட திரிகூட சுந்தரம் எழுதி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சொர்ணாம்மாள் நினைவு சொற்பொழிகள் என்னும் தலைப்பிலே ஆற்ற உரையின் ஒரு பகுதியாகும். இளங்கோவடிகளுடைய இதே தொடர்ச்சியான பேச்சை நாளையும் கேட்போம். கலைஞரின் புகழ் ஓங்குக, கலைஞரின் புகழ் ஓங்குக என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். உங்கள் வைதாராமூர்த்தி. நன்றி, வணக்கம்.